अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश रह लि सदरी वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய இந்த பதிவில் நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பை எவ்வாறெல்லாம் ஆரம்பித்தான், முதல்ல படைக்கப்பட்டது எது, அடுத்தடுத்து படைக்கப்பட்ட விஷயங்கள் எவைன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்மளுடைய 5வது பதிவில் நாம் எந்தெந்த கிழமைகளில் இறைவன் எவற்றையெல்லாம் படைச்சான் அப்படிங்கிறத தெரிய இருக்கும். இது பற்றின ஹதீஸ் முஸ்லீமில் 4997வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையன்று பூமியை படைத்தான், பூமியிலே ஞாயிற்றுக்கிழமையன்று மலைகளை படைத்தான், திங்கட்கிழமை மரங்களை படைத்தான், செவ்வாய்க்கிழமை உலோகங்களை படைத்தான், புதன்கிழமை ஒளியை படைத்தான், வியாழக்கிழமை பூமியிலே உயிரினங்களை பரவச் செய்தான், வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் வெள்ளிக்கிழமையின் கடைசி நேரமான அசர் மற்றும் இஷாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்ததாக இந்த ஹதீஸ் முடியுது. இந்த ஹதீஸை நாம் நல்லா கவனித்தோம் அப்படின்னா சனிக்கிழமையன்று பூமியையும், ஞாயிற்றுக்கிழமையில் மலைகளையும், திங்கட்கிழமை மரங்களையும், செவ்வாய்க்கிழமை உலோகத்தையும், புதன்கிழமை ஒளியையும், வியாழக்கிழமையில் உயிரினங்களையும், வெள்ளிக்கிழமை அதுவும் குறிப்பாக அசருக்கு பிறகு மகரிபுடைய நேரத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதாக நபி அவங்க சொல்கிறாங்க. இப்படியாக வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் இதெல்லாம் படைக்கப்பட்டுச்சுங்கிற தெளிவான விளக்கத்தை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது போலவே இன்னைக்கு வரைக்குமே இந்த உலகத்தில் வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். ஆனால் இந்த ஹதீஸில் பலருக்கும் பலவிதமான குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருக்குது. இதில் என்ன குழப்பம், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 7வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தில் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்ததாக சொல்கிறான். அல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லாரில் ஃபீ சித்தத்தி ஐயாம். 6 நாட்களில் அல்லாஹ் தஆலா வானம் பூமியை அதில் இடையில இருக்கிற எல்லாத்தையும் படைச்சதா சொல்லி காட்டுறான். இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது. அப்போது அல்லாஹ் குர்ஆனில் 6 நாட்களில் படைச்சதா சொல்கிறானே, ஆனால் நாம் பார்த்த இந்த முஸ்லீமில் இடம்பெற்ற செய்தியில் 7 நாட்கள் அப்படின்னு வருது. அப்போது 6ஆ 7ஆ எத்தனை நாட்களில் இந்த பூமியும் அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றும் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குழப்பம்தான் அது. எந்த காலத்துலேயும் நம்மளை குழப்புற மாதிரியான சட்டத்தை இறைவன் சொல்ல மாட்டான். நம்முடைய புரிதலில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணி மேலே வச்சுருந்தான். அதன் பிறகு எழுதுகோலை படைச்சி அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் பதிவு செய்ய லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டை படைத்ததாகவும் அந்த விஷயத்தெல்லாம் தான் நாம் நம்முடைய 1 to 4 பாகங்கள் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் தொடர்ச்சியாக தான் எந்தெந்த கிழமைகளில் எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியும் வாரத்தின் 7 நாட்களினுடைய பட்டியலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இதனை கவனிக்கும்போது சனிக்கிழமை அன்று தான் இந்த பூமி படைக்கப்பட்டுச்சு. அந்த பூமியில் தான் அல்லாஹ் இதற்கு அடுத்தபடியான எல்லா படைப்புகளையுமே உருவாக்கினான். இதில் ஃபஸ்ட்டு நாளாக சனிக்கிழமையும் லாஸ்ட் நாளாக வெள்ளிக்கிழமையும் இருக்குது. இதனை நம்ம கொஞ்சம் நல்லாவே மைண்டில் வச்சுக்கணும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறத எல்லா முஸ்லீம்களுமே தெரிஞ்சு வச்சுருப்போம். அந்த நாளை பற்றி நாம் கூடுதல் கவனத்தோடு பார்க்கும்போது அல்லாஹ் இங்கே சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சதாக சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் அளிக்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையின் கடைசி நேரமான அசரு மற்றும் இரவுக்கு மத்தியில் கடைசி படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சதா சொல்லப்படுது.
ஆக அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கலை. எந்த வேலையும் செய்யாமல் அந்த நாள் முழுவதையுமே எது ஒன்றையும் படைக்காம அசருக்கு பிறகு மகரிபுடைய நேரத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதா இறைவன் சொல்கிறான். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே. பொதுவாக ஒரு நாளினுடைய துவக்கம் மகரிபிலிருந்து வருது. மகரிபுடைய நேரத்துக்கு பிறகு அதனை நாம் அடுத்த நாளாக தான் கணக்கிடுவோம். ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தை கணக்கு செய்யவும் நாம் நிலாவை பார்த்து சந்திரனின் அடிப்படையில் பிற தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதனை அடுத்த நாளாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்படியாக அந்த வெள்ளிக்கிழமை முழுக்கவே இறைவன் எந்த படைப்பையும் படைக்காமல் அதனுடைய கடைசி நேரத்தில் படைச்சதாக தான் சொல்லி காட்டுறான். ஆக மொத்தம் அதனை சேர்க்காம தான் அல்லாஹ் 6 நாட்களில் இந்த பூமியை படைச்சதாகவும் சொல்லி காட்டுறான். அதனால அந்த வசனத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் எந்த முரணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நாம் அனைவருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த மக்களாக தான் இன்னைக்கு யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள்லேருந்து வந்தவங்க தான். அவங்களுடைய மார்க்கத்தை தான் நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக கொண்டுகிட்டு இருக்கோம். ஆகவே தான் முதல் நாளான சனிக்கிழமையை யூதர்களுக்கு புனித நாளாகவும், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாகவும், முஸ்லிம்களாகிய நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாகவும் இருக்குது. இந்த நாட்கள் புனிதமானது அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் யூதர்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற தடையையும் விதிச்சிருந்தான். அந்த கட்டளையை மக்கள் சரிவர பேணி நடக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக சோதனையாகவே அந்த சனிக்கிழமை அன்று அதிகமான மீன்கள் எல்லாம் கரைக்கே துள்ளி வரும். இதை பார்த்த அந்த மக்களில் சிலர், சனிக்கிழமை தானே நம்ம மீன் பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக நாம் வலையை விரித்து வச்சுட்டா தானாக அந்த மீன்கள் எல்லாம் வலையில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு செஞ்ச வேலையின் காரணமாக அந்த மக்களில் பலரும் சபிக்கப்பட்டு குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்ட சம்பவத்தை இறைவன் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். அப்போ தோற்றுவிக்கப்பட்ட முதல் சமுதாயமாக இருக்கக்கூடிய யூதர்கள் சனிக்கிழமை அன்று அவங்களுக்கு புனிதமாக இருந்துச்சு. அதே போல் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே இறுதி சமுதாயமாக இருக்கிறது நாம தான். இந்த வாரத்தின் கடைசி நாளாகவும் வெள்ளிக்கிழமை தான் சொல்லப்படுது. இந்த வெள்ளிக்கிழமையில நாம் செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி யூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தானோ அதே போல் நமக்கும் ஒரு கட்டளையை விதிச்சிருக்கான். அது என்னன்னு பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த நாள் ஜும்மாவுடைய தொழுகைக்கான நாள். அந்த நாளில் நீங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர உங்களுடைய வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுலையே கவனமாக இருந்துடாதீங்க அப்படிங்கிற கட்டளை அல்லாஹ் 62வது அத்தியாயமான ஜும்மா அப்படிங்கிற சூறால 9வது வசனத்தில் சொல்லும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை தாலிக ஹைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்தை விட தொழுகை தான் முக்கியம் அப்படின்னு சீக்கிரம் ஜும்மா தொழுகைக்கு வரணும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக யூதர்களை போலவே நமக்கும் கடுமையான சட்டத்தை அல்லாஹ் விதிச்சிருக்கான். இந்த சட்டத்துக்கு மாற்றமாக சிலர் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யவும் செய்கிறாங்க. அவங்களையெல்லாம் ஏன் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. அதாவது, என்னுடைய சமுதாயத்தார் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடனே தண்டனையை கொடுத்துடாத, மறுமை நாள் வர வரைக்கும் என்னுடைய சமுதாயம் திருந்த ஒரு வாய்ப்பை குடியா அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்ட துவாவின் காரணமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தண்டிக்கப்படாமலும் உடனுக்கு உடன் பனிஷ்மெண்ட் பெறாமலும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லக்கூடிய செய்தி அபு தாவூதுங்கிற நூலில் 1047வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. உங்களுடைய நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டாங்க. அந்த நாளில் தான் அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த நாளில்தான் சூர் ஊதப்படும், மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விழக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஏற்படும்.
எனவே அந்த நாளில் என் மீது அதிகமான சலவாத்துகளை சொல்லுங்க, அது எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக ஒரு சஹாபி, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் தான் மரணிச்சு போயிருப்பீங்களே, மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்பீங்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செலவாத் எப்படி நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்தை வானவர்கள் எங்ககிட்ட எடுத்து காட்டுவாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்போது வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க, அவங்க உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு, மறுமை நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமையிலேயே குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லி காமிச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற எல்லா துவாமுமே ஏற்றுக்கொள்ளப்படும், அது ரொம்ப குறைவான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6400வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதனை அல்லாஹ் அவருக்கு நிச்சயம் கொடுத்தே தீருவான் அப்படின்னு அந்த நேரம் என்பது குறைவான நேரம்தான் அல்லாஹுடைய தூதர் சைகை செஞ்சதாகவும் ஹதீஸில் இடம்பெறுது. அந்த குறைவான நேரம் அப்படிங்கிறது அசருக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறதும் பல ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. அப்போது நபி அவங்க சொல்லக்கூடிய சிறப்பான அந்த கொஞ்ச நேரம் அசருக்கு பின்னாடி அப்படின்னா அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸில் வெள்ளிக்கிழமையை பற்றியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணமாகவும் இருக்குது. இப்படி தான் அல்லாஹ் தஆலா வாரத்தின் 7 நாட்களை வரிசைப்படுத்தி இதுதான் அந்த கரெக்டான நாட்களின் அடிப்படை அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமையை வீக்கெண்டுன்னு சொல்கிறான். ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமை இபாதத்துக்கான நாளாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த நாளைக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான சிறப்புமே கிடையாது. வெள்ளிக்கிழமை சிறு பெருநாள் அப்படின்னு சொல்லி நல்ல சோறுக்கறி சாப்பிட மட்டும்தான் நாம் இந்த வெள்ளிக்கிழமையை வச்சிருக்கமே தவிர்த்து, வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் தஆலா தடுத்த வியாபாரம் மித்த எல்லா விஷயத்தையுமே சராசரி நாளை போல தான் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொன்னது போல இந்த வெள்ளிக்கிழமையை வீக்கெண்டாக வச்சிருக்கக்கூடிய ஒரே சமூகமாக இருந்தது அரபு நாடுகள். அங்கேயும் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறி அன்னைக்கும் ஃபுல் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். உலகம் முழுவதுமே இன்னைக்கு சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. இது நிச்சயம் அல்லாஹுடைய கோபத்தையும் அவனுடைய சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். அகிலத்தை அனைத்தையுமே படைத்த அல்லாஹுவே ரப்புல் ஆலமீனே வெள்ளிக்கிழமை எதை ஒன்றையும் படைக்காம அந்த நாள் முழுவதும் அமைதியாக இருந்துட்டு நமக்கும் அந்த வெள்ளிக்கிழமையை புனிதமாக்கி அந்த நாளில் வியாபாரம் செய்யாதீங்கன்னு தடை விதிச்சிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக தான் முஸ்லீம்கள் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதன் விளைவாக தான் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய உதவியையும் இழந்துட்டு இன்னைக்கு சமூகத்தில் அந்தஸ்து இழந்து ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க நிலையையும் நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நாம் எந்தெந்த நாளில் எந்தெந்த படைப்புகள் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாகங்களில் இது குறித்த பல விளக்கங்களை தெரிஞ்சுக்க இருக்கும். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.